நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சட்டசபையில் மிகப்பெரிய கலைவரம். இவர் சங்கி அமைச்சர்ன்றாரு, அவங்க கரூர் கம்பெனின்றாரு, மறுபடியும் பாத்ரூம்ல 3 நாள் இருந்தவங்கன்றாங்க. என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு கண்ணிய குறைவான விவாதங்கள், கண்ணிய குறைவான வார்த்தைகள், அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறமா ஐயா காமராஜர் அவர்கள்லாம் இருந்து அந்த சட்டமன்றத்தை ஒரு தங்களுடைய திட்டங்களாலையும் தங்களோட வார்த்தைகளெல்லாம் ஒரு அலங்காரம் செஞ்சு அழகாக பார்த்துக்கிட்ட ஒரு அவை. அதுக்கப்புறமா அம்மையார் ஜெயலலிதா கோவமாக பேசியிருக்காங்க, கலைஞர் அவர்கள் கோவமாக பேசியிருக்காங்க, கருத்தாக பேசியிருக்கிறாங்க, வார்த்தைகளில் சண்டைகள்லாம் வந்தது உண்டு. பட் இப்போ என்னென்னா அந்த அந்த நாகரிகம், அந்த தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தைகள், தரமற்ற வரிகள் எல்லாம் பார்க்க முடியுது. இப்போது இவர் சொல்கிறாரு, பாத்ரூமில் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னு. இப்போ அவர் திரும்பி எப்படி பாத்ரூம் எட்டி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அது சட்டமன்றத்தில்? பாத்ரூமுக்குள்ளே ஒரு தனி அமைச்சர் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு கழிவறையில் இருக்கிறத போயிட்டு பேசுறது, எல்லாரும் காலையில் ஏஞ்சோன்னா காலை கடனுக்கு கழிவறை போகிறது தான். அதை ஒரு விவாத பொருளாக பேசுறதுன்றது அப்போது தரவுகள் இல்லை, புள்ளி விவரங்கள் இல்லை. சரி, இப்போ இவர் சங்கின்னு சொல்லிட்டாரு, அப்போ அதுக்கு திருப்பி கொஞ்சம் யோசித்து இல்லை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த நேரத்தில் கரெக்டு தாங்க, ராஜ்நாத் சிங்கை வச்சு நீங்கள் கலைஞருக்கு திருவுருவச் சிலைக்கு கூப்பிட்டு வந்தீங்க, அவர் பேரில் நாணயம் ஒன்று வெளியிட்டீங்க, அப்போ அவர் சங்கியாக இருந்தாரா இல்லை மங்கியாக இருந்தாரான்னு கேட்டுருக்கலாம். பதிலுக்கு பதிலாக இருக்கும். இப்போது அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்துது. அப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லாமல், இல்லை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதின்னு சொல்லாமல், கருணாநிதி சாரி அப்படின்னு பண்ணார், ஞாபகம் இருக்குங்களா முதலமைச்சர்? அதனுடைய எதிர்வினை தான் இங்கே வருது. இது நாளைக்கு முதல்வருக்கும் நடக்கும். இதுக்கும் விஜய் அவர்கள் காரணம்ன்றீங்களா? இல்லைங்க, நீங்கள் மாண்பான வார்த்தை முதல்ல எங்கேருந்து வரணும்? இப்போ ஒரு ஃப்ளோவில் மிஸ் பண்ணியிருக்கலாம் சார். இல்லை, ஃப்ளோவில் மிஸ் பண்ணுறதுன்றது ஒரு வாட்டி நடக்கலாம், 2வது வாட்டி நடக்குது. அப்போது உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன், அந்த கடின வார்த்தைகள் இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இந்த சைடு ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, இந்த சைடு ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஒரு 110 100 பேர், 200 230 பேர் எப்பயுமே இருக்கிற ஒரு அவையில் நீங்கள் வார்த்தைகளை பார்த்து தான் விடணும். வார்த்தைகளை விட்டால் திருப்பி அள்ள முடியாது. அப்போ அது கிண்டல் பண்ணுறதுக்கு, கீழ்வெட்டு பண்ணுறதுக்கு, நையாண்டி பண்ணுறதுக்கு உண்டான இடம் கிடையாது. நகைச்சுவை இருக்கலாம், நகைச்சுவை சிந்திக்க வைக்கலாம், இல்லை சிந்தனை கூர்மையான ஒரு ஆக்ரோஷமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சங்கின்ற வார்த்தை அவ்வளோக்கும் வருது இல்லையா? 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டப்போ அந்த கோவம் வரலையே. இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி முதல்வர் விஜய் சாரும் சரி, அவருமே அதெல்லாம் பார்த்து பயன்படுத்தணும். இப்போ நம்ம எதுக்கு இப்போ இவங்களெல்லாம் நம்ம பேசுகிற ஊடகத்தில் இப்போ நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் சாரு ஐயா இப்படி சொல்கிறோம், மாண்புமிகு மரியாதைக்குரிய எதுக்கு சொல்கிறோம்? டெய்லி வீட்டில் அப்படியே பேசுகிறோம். ஒரு 4 பேர் பார்க்குறாங்க, ஒரு நிறைய ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்கன்னும் போது அது அந்த மக்களுக்கு கொடுக்குற மரியாதை. மாண்புமிகு அமைச்சர், பேரவைத் தலைவரே அப்படின்னு எதுக்கு அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க? மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு சொல்கிறாங்க? ஈவா வேலு அவர்களே உகாருங்க, நேரு அவர்களே ஏஞ்சது போதும் உகாருங்க, எப்பா ஆதவு உகாருங்க, அப்புறம் நிர்மல்குமார் போதும் நிப்பாட்டுங்க, இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? அதையே இந்த வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு கண்ணியமான முறையில் எடுத்துகிட்டு போகும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க, அது நிறைவேற்ற முடியுமா இல்லையா அப்படின்றது அதிகாரிகளுக்கு கேட்டு பரிசீலனை பண்ணப்படும். இப்படி பேசுகிறது எப்படி இருக்குது? இல்லை அவையில் நீங்கள் முன்னுரிமை இல்லாமல் ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை சொல்கிறீங்க, அது மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையான தரவுகளோடு நாங்கள் எதிர்கொள்வோம், இப்படி தாங்க போயின்னு இருந்தது ரொம்ப நாளாக. இப்போ அதாவது திமுக பீரியட்லேயும் பாடல் பாடியிருக்கிறாங்க, பெருமை பேசியிருக்கிறாங்க, நீ படித்த நடம் கெத்து, நீ எங்களுக்கு ஒரு சொத்து, இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க ஐயா உதயநிதியை பாராட்டி. இப்போ என்னன்னா, ஆளாளுக்கு பாட்டு பாடுறாங்க, பிரேக்கே இல்லாமல் பாட்டு பாடுறாங்க, பிரேக்கே இல்லாமல் பாராட்டு பாடுறாங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் தோல்விச்சு காட்டிட்டாங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு. 2 மணி ஆச்சு, இன்னும் மக்கள் பிரச்சனை பேசலை. இன்றைக்கி 6 மானியத்துக்கு மீது விவாதம், ஒரு 2 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 இருக்குது. உட்காந்துக்கிட்டு என்னென்னா காலிலேருந்து வயல வாழ்வில் பாராட்டுற மாதிரி பாராட்டிக்கிறது எல்லாம். இப்போ விஜய் அவர்கள் இப்படி, முதலமைச்சர் இப்படி, அவர் நின்னா ஒரு தோரணை, பார்த்தா ஜனநாயகம், படுத்தா பணநாயகம் ஒழிஞ்சிடும், இப்படியெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் நல்ல துறையில் வேலை செஞ்சீங்கன்னா பேரும் பெருமையும் அவருக்கு தானே போகுது.
உங்களுக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி வந்து சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு மக்கள் நேரத்தை விரயம் பண்ணின்னு உண்மையிலே வந்து எனக்கு வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களும் அவங்க வாங்கி வச்சுட்டு சும்மா இல்ல, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பேசி மரியாதைக்குரிய இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் அமைச்சர்களாக இருக்கு, நீங்கள் தான் அப்போ வந்து கவனமாக இருக்கணும். இன்னொன்று, எதிர்க்கட்சிகள் வந்து குற்றத்தை எழுப்புவாங்க, குற்றம் சொல்லி எழுப்பும் போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும், நியாயம். இந்த கோபத்தை வந்து நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க. இப்போ அவங்களாம் கிண்டரெல்லாம் விட்டுக்கிட்டு வேலைக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அவங்க மக்கள் பிரச்சனையை தான் பேச முடியும். எதிர்க்கட்சின்றது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சி தான் வந்து வாதங்களை வந்து பார்த்து மரியாதையாக பயன்படுத்தும். அதிகாரம் இருக்குங்க உங்ககிட்ட. அதிகாரத்தோடு வந்து வாய்க்கு வந்து அதை பேசுகிறீங்கன்னா அது என்ன திமிர்தனத்தோட உச்சமாக எல்லாம் போயிடும் உங்களோட அந்த. அதாவது பார்க்கும்போது அவரு சாஃப்டாக இருப்பார், அவர் ஒரு நல்ல மனுஷன், நல்ல அரசியல்வாதி, கோபமாக கூட பேச மாட்டார், மக்கள் பிரச்சனை அந்த மாதிரி விஷயம்லாம் அப்படி பேர் எடுப்பீங்களா? இல்லை நான் யூனிக்கு, நான் அப்படி தான் பேசுவேன், உங்கள் இஷ்டத்துக்கு நான் மாற்ற முடியாது அப்படின்னு இவங்க எல்லாருமே பாருங்க சத்தம் போட்டு கத்தி பேசுவாங்க. அதாவது சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கத்தி பேசுகிறவங்களோட இது என்னென்னா அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அதை வைரல் ஆக்குறது. அது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் வே ஆஃப் ப்ரெசன்டிங். அது அதிகமாக பேசுகிறதுனால, கத்தி பேசுகிறதுனால அது உண்மையாயிடாது. அதாவது வாதத்துக்கோ இல்லை மக்கள் பிரச்சனையோ அதுக்கு தீர்வு கிடையாது. இப்போ இப்படி பேசி இப்போ யார் எந்த கழிப்பறைகள் எவ்வளோ நேரம் உட்காந்து தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? பாத்ரூமுக்கு க்ளீன் பண்ணுற கான்ட்ராக்டர் தான் விட போகிறீங்களா? தேவையா இது அவையில்? ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து அப்படி பேசுறதுன்றது நானாக கேட்குறேன்னா, நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகினீங்க கொண்டீங்க, அந்த கதைலாம் வேணாம், அதெல்லாம் இருக்கட்டும். இதை வந்து 4 பேர் பார்க்குறாங்க. நீங்கள் அவர் வந்து உங்களை வந்து சங்கின்னு கேட்டார், உங்களுக்கு கோபம் வருது, சரி அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு தான் வச்சுக்கோங்க. அவையில் வந்து சங்கின்னு பேசுறது அது எனக்கு எந்த அளவுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கரூர் கம்பெனி, அதுக்கு முன்னாடி அவர் கரூர் கம்பெனியில் இவர் சங்கின்றார். நான் என்ன சொல்லேன்னா, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நீங்கள் வந்து வழக்கு விசாரணைலாம் இருக்குது, நீங்கள் இப்படி பேசலாமான்னா கூட அதுவும் கருத்து தான். இப்போ நான் ராஜ்நாத் சிங் ஐயாவுக்கு சொன்னால் அதுவும் கருத்து தான். இந்த கருத்துக்களும் இதுவும் இதில் பொலிட்டிக்கல் பஞ்ச் இருக்கும், இதுலேயும் கேட்கலாம். அப்போது உங்களுக்கு தரவுகள் இல்லை, முன் அனுபவம் இல்லை, வாய்க்கு வந்தது அச்சு இல்லை. விமர்சனத்துலேயும் ஒரு தரம் இருக்கணுன்றீங்களா? ஆமாம், விமர்சனத்துலேயும் தரம் இருக்கணும். ரோட்டில் தெருமுனையில் 2 பேர் நாயை பேய அப்புறம் அசிங்கமாக பேசுறது, ஆபாச வார்த்தை பேசுறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ ஒரு குத்து சண்டை வீரன்னா கையில் க்ளவுஸு போட்டு முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு மறைச்சிட்டு தான் குத்து சண்டை போடணும். இப்படி வேணால் காலி ஆகலாம். நீங்கள் வந்து ஒரு இருக்குது கை காலெல்லாம் எட்டு வச்சா சண்டையும் தெரில ஒன்றும் தெரில, க்ளவுஸை பிடிங்கி தெத்தி விட்ருவாங்க. குத்து சண்டைக்கு என்ன மரியாதையோ அதை தான் செய்யணும். காலில் கொண்டு போய் எட்டு வதிக்கக்கூடாது. இல்லை வயிற்றுக்கு கீழே நீங்கள் 2 வாட்டி குத்துனீங்கன்னா ரெஃப்ரி என்ன பண்ண நிறுத்தினா, இவனுக்கு சண்டையும் தெரில ஒரு மண்ணும் தெரில, யாரா கோச்சு தூக்கின்னு போகக்கூடாதுண்ணா, சண்டை செய்யறதுக்கு வக்கீல சும்மா எங்கெங்கேயோ குத்தின்னு இது. இப்போ பின்மண்டையில் குத்த மாட்டாங்க. இப்போ மிஸ் ஆகி போகுதுன்னா தெத்தின் போய் பின்னாடி குத்துறது, அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குங்க. அது சண்டைனா கூட குத்து சண்டை பேர், குத்து சண்டை உங்கள் இஷ்டத்துக்கு போட முடியாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இவங்களை வந்து என்ன எப்படி சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே, சுத்தமாக பயிற்சி இல்லையே. பேரவைத் தலைவர் எவ்வளோ தான் பண்ணுவார், எவ்வளோ தான் நீக்குவார், எவ்வளோ தான் உங்களை கட்டுப்படுத்துவார். அந்த சைடு எதிர்க்கட்சி அதிகமாக இருக்குது எண்ணிக்கை. நீங்கள் ஒரு 150 160 ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுவும் பண்ணல, 107 நிற்கிது, 108 நிற்கிது. சரி, இப்போ ஐயா வன்னியரசு பேசுகிறாரு இன்றைக்கி சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் பேசுனது அதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் போய் பேசிக்கணும். எவ்வளோ அசிங்கம் அமைச்சருக்கு. சபாநாயகர் சொல்ல அதெல்லாம் வெளியில் போய் பேசிக்கணுன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது உங்களுக்கு தெரியல, பொதுக்குழுத்துலேயோ இல்லை பொதுக்கூட்டத்திலையோ பேச வேண்டியதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு அர்த்தம். இனிமேல்ட்டு திரும்பி அவர்கள் பேசுனது தவறா? எதுக்கு எழுச்சி தமிழர் அதான் பாராட்டி முடிச்சிட்டிங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன அம்பேத்கர் பேரில் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கல, அந்த மாணவன் வந்து ஏங்க உண்மைக்கு புறம்பாக பேசுகிறீங்க, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. சிபிஎம்மில் சொல்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க. சிபிஐஎம்மில் செல்வா வந்து காணொலி போடுறாப்புல, மாணவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் அமைதி காக்குது, தாவேக அரசு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. பரந்தாமன் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அறிக்கையே விடுறாப்புல, இதில் வந்து மாணவர்கள் வஞ்சிக்க போகிறாங்கன்னு. இதெல்லாம் இருக்கிறத மறைச்சிட்டு ஏதோ வந்து அப்படியே பாஜக பாசிச பாஜகவை இன்னும் கம்பு சுற்றிட்டீங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போன பீரியடில் திமுக கூட்டணியில் இருந்தப்ப பாசிச பாஜகவை எதிர்த்து நீங்கள் எத்தனை கருப்பு பலூன் விட்டீங்க? எல்லாம் சேர்ந்து கருப்பு பலூன் விட்டீங்க. எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஆளுங்கட்சியாக ஆனப்போ நீங்கள் என்ன எதிர்த்தீங்க? பாராளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் புரட்சி என்ன பண்ணீங்க?
சும்மா இந்த கவர்னர் எதிர்க்கிறது, சும்மா பாசிச பாஜகன்னு படம் காட்டு, இதுதானே. அதே வேலையை இங்க திருப்பி பண்ணாதீங்கன்ற. குதிரை பேர அரசியல் நடந்திருக்குது. குதிரை பேர அரசியல்ல போய் கூட்டணியில உட்காந்துக்கிட்டு கல்லாப்பெட்டி கூட்டணின்றதை அதெல்லாம் மறைச்சிட்டு போய் சேர்ந்துட்டு எதுக்கு இந்த விளம்பரம்? அமைதியா ஏந்திரிச்சு மக்கள் பிரச்சனையை பேசிட்டு துறை ரீதியா பேசிட்டு உட்காரலாமே. உங்களுக்கு எதுக்கு பொது அரசியல்? காவேரி பிரச்சனை தண்ணி கொடுக்காம இருந்தாங்களே கர்நாடகா, அப்பெல்லாம் ஆத்த வேண்டியதுன்னு, அப்பெல்லாம் பேச வேண்டியதுன்னு பெருமை என்ன? அப்படியே தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரா? ஜூன் ஜூலை மாசத்துல, ஆகஸ்ட் மாசம் 15 தேதி வரையிலும் என்ன நடந்தது? 2000 கியூசெக் 3500 கியூசெக் தண்ணி 2 டிஎம்சி தண்ணி வாங்கி பெற முடியல. இல்லை இப்போ எதனா வேற எதனா பேசுறீங்களா? அப்புறம் ஐயா இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர், அப்புறம் ஐயா ஷாஜகான், அவர் சொல்றாரு காவேரி பிரச்சனை வந்து பல நூற்றாண்டு பிரச்சனை, பல பத்தாண்டுகளாக இருக்குது, அரசர்கள் காலத்துலேருந்து இருக்கு. இப்போ இந்த ஆயா கதை தாத்தா கதைலாம் யாருன்னா கேட்டாங்களா? இப்போ 3 மாசத்துல தண்ணி வரல, அதை பற்றி பேசுங்கன்னா போயிட்டார் இவர். இதை வந்து அப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் நேரம் விரயம் தானே. இப்போ சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் தெரியாத ஒரு கூட்டம் முதல் முறையாக வந்திருக்குது, சந்தோஷம். இப்போ இந்த சைடு பார்க்குறோம், அமைச்சர் கீர்த்தனா அமைச்சராக இருக்கிறார், அதெல்லாம் ஓகே ரைட்டு, வாழ்வு. ராஜ்மோகன் எளிய குடும்பம் அமைச்சராக இருக்கார், அருமை, வாழ்வு. ரமேஷ் சின்ன வயசில் அமைச்சராகிற பாக்கியம் கிடச்சிருக்கு, இதெல்லாம் ஓகே, வரவேற்கிறோம். இது தாவேக்கான்ற ஒரு கட்சியால் தான் இது நடந்தது, அதெல்லாம் உண்மைதான். பர்ஃபார்ம் பண்ணோம்ல. இப்போ இந்த படம் நம்ம பார்த்தோம் சமீபத்தில், ஒரு படம், நீ பொட்டு வச்சா தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். இந்த பாட்டில் வந்து விஜயகாந்த் மாதிரி பாடல் காட்டுவாங்க, அவர் கர்ச்சிப்பு கட்டிப்பார், அவர் 6 அடிப்பார், 4 அடிப்பார். அதனால தானே அந்த படத்தில் அவரை வந்து ஒரு கிரிக்கெட் வீரராக கொண்டாடினாங்க. உங்களுக்கு வெறும் பாடல் தான் இருக்குது, 6 4 அடிக்கிறதே கிடையாது. அங்கே போய் ஏறி விஜய் சார்லாம் ஏஞ்சாருன்னா ஏறி போய் டொக்கு வச்ச ஒரு பிளேயரை பார்த்துருப்பீங்களா? அதான் அவர். ஏறி போய் என்ன பண்ணார் அவர்? 110 விதியில் கார் அனௌன்ஸ் பண்ணுறாரு. யார்? எம்எல்ஏக்கு கார். ஏன்னா எம்எல்ஏக்கெல்லாம் ஏழைப்பாழ. அதிலே ஒரு எம்எல்ஏ சொன்னார், ட்ரெயின்லேயே போய் ஆட்டோவில் வராராம். ஆட்டோவில் உள்ளே விட மாட்டாங்க பேரவை நடக்கும்போது. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு பேசினாரா? அப்போ என்னன்னா, நம்ம சொன்னால் எல்லாம் உண்மை, நம்ம பேசுகிறத ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் என்ன பண்ணோம், ஐயா ஆதவோட டீம் என்ன பண்ணோம், இந்த ரூட்டு டீமு, அதை வைரல் ஆக்கி விட்ருவோம் அந்த கண்டென்ட்டை. இப்போ நீங்கள் தாவேக ஆதரவு நீங்கள் எதனா பேசுங்க, வைரல் ஆக்கி கொடுத்துருவாங்க அவங்களே. வாழ்வு தான். உண்மைக்கு புறம்பா ஏதோ ஒன்று, மக்கள் பிரச்சனை அவ்வளோ இருக்குது. இப்போ ஐயா அமித்ஷா வந்தார், எதனா தமிழ்நாட்டு பிரச்சனையை எது தீர்க்கமாக எடுத்து வச்சார்? இதெல்லாம் மடைமாற்றத்துக்கு சட்டமன்றத்தில் புதுசா வந்திருக்காங்க, கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் பீரியட். சரி புதுசா வந்திருக்கிறாங்க. கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டு சொல்லப்பட்டாங்க, அதை அனுமதிக்கலாமா? இல்ல சார், இப்போ நிறைய குறைகள் சொல்றோம் இல்லைங்களா? இப்போ பேச்சுலையும் சரி, சட்டமன்றத்தில் நடந்துக்கிற முறைகள்லையும் சரி, சில அரசு சார்ந்த விஷயங்கள்லையும் சரி. சரிங்க, புதுசா வந்திருக்கிறீங்க, நீங்க சட்டமன்றத்தில் முன்னாடி யார் யார் எப்படி நடந்திருக்காங்கன்னு ஒரு வீடியோ வாங்கி போட்டு பார்க்க மாட்டீங்களா? இல்லை கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் பேசலன்னாங்க, நான் பேசினா அந்த பஞ்சு டயலாக்லாம் எதுக்கு? அது சொன்னது கோவம் வருது, பஞ்சு டயலாக்னாரு இன்னைக்கு உதயநிதி. அப்போ பஞ்சு டயலாக் பேசினா பஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க, பின்ன வெத்து டயலாக்னு சொன்னால் இன்னும் கோவம் வரும்ல. டேபிளில் ஃபைல் இருக்குது, ஃபைல் வந்து ஊழல் ஃபைலு, அதை வச்சு ஊர்கா போட போகிறீங்களா? ஊழல்னு தெரியுது இல்லை, தேல் இருக்குது, டேபிள் மேலே தேல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தேலே இரு, நான் உன நேரத்து அப்போ வெளியில் விட்றேன்னு பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒரு செருப்பு தொடப்பை கட்டி எடுத்து தேல் அடிப்பீங்களா? அது மாதிரி ஊழல் ஃபைல் ஒன்று இருந்தால் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு எடுத்து, நல்லவராக இருந்தால் நீங்கள் ஒரு நல்லவர், நல்ல நேர்மையான ஒரு அரசு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அந்த ஃபைலை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பீங்களா, இல்லை அதை ஊற போடுவீங்களா? அப்போ உங்களோட மனநிலை என்ன? எதுக்கு ஊற போடுறீங்க அந்த ஃபைலை? இப்போ அரசியல் பண்ணுறீங்க இல்லை, அதுவும் மட்டமான அரசியல், நல்ல அரசியல் கூட இல்லை. ஊழல் ஃபைலு தெரியுது, அது என்ன பண்ணுறீங்க? 2 பேரும் வச்சு நான் பத்த காத்தாடி செஞ்சு காத்தாடி போட்டு மாஞ்சா போட்டு காத்தாடி விட போகிறீங்களா? அந்த ஃபைலெல்லாம் கீச்சு 2 பேரும் பாவம் பார்க்குறாரு. யாருக்கு யார் பாவம் பார்க்குறது? கரூரில் தான் கொலை பண்ணியே தூக்கி போட்டிங்களே, அப்புறம் என்ன பாவம் பார்க்குறது? சங்க சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது முதல்வர் விஜய் வந்து முகத்தை சோகமாக வச்சுக்கிறது, பாவமாக காட்டிக்கிறது, சிம்பத்தி வேவ் கிரியேட் பண்ணுறது. இப்போது நடுவில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐயா என்ன சொன்னாங்க? எந்த அவமானத்தை வேணால் நான் சந்திக்க தயார் சொன்னாரா? டிகே சிவகுமாரோட நட்பு பாராட்டம்னா அவமானமாக எதனா தெரிஞ்சுதா உங்களுக்கு? அவமானம் தெரிஞ்சுதா இல்லை சந்தோஷம் தெரிஞ்சுதா?
மங்காத்தா படத்தில் ஒரு காட்சி வரும், ஒரு கோடி கணக்கில் பணம் திருட்டு போயிட்டோம், அங்கே பார்த்தா 4 பேர் டான்ஸ் ஆடின்னு இருப்பாங்க. அப்போ அந்த வண்டி ஓட்டுறவர் சொல்லுவார், அண்ணே அவனுங்களை பார்த்தா நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் ஆனதை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி சந்தோஷமாக இருக்கிறோன்னு சந்தேகம் வரும். அப்போ டிகே சிவகுமாரோட நட்பு பாராட்டி சிரிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஒரு மனு, ஒரு கடிதம், ஒரு கண்டனம் நேரில் கொடுக்கல, தண்ணி கொடுக்க மாட்டேன்னாங்க, நம்மளை மதிக்கவே இல்லை, போனவங்களை சுடுறாங்க. உங்களை முதலமைச்சராக்கி உட்கார வச்சா ஏதோ படத்தில் காட்டுற மாதிரி ஆக்ரோஷமாக பேசுவீங்க, இல்லை 4 கேள்வி நாக்க கொடுக்குற மாதிரி கேள்விங்கன்னா நட்பு பாராட்டிருக்கீங்க. யாரோட நட்பு? தண்ணி கொடுக்காதவங்க கூட. அப்போ கூட்டணிக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? இப்போ கூட எதுக்கு அந்த டீலிமிட்டேஷனில் வந்து நிலைப்பாடு? டீலிமிட்டேஷன் பிரச்சனை எப்போ வந்தது? இவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அந்த பிரச்சனை, புது பிரச்சனை கிடையாது. அன்றைக்கெல்லாம் இவ்வளோ பேசலையா? ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு உதவி பண்ணணும். அப்போ தான் தமிழ்நாட்டை பட்டநாமம் போட்டு ஏமாற்றலாம். கர்நாடகா தண்ணி விடாது, முல்லை பெரியாறில் நாளைக்கு வந்து காங்கிரஸுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, கர்நாடகா காங்கிரஸுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனா பேசுகிறாங்களா யாருன்னா? ஆனால் எப்போ வேணுமோ கட்டிக்கிட்டோங்க, அது பிரச்சனை இல்லை, மத்திய அரசு பர்மிஷன் கொடுத்தோம். தண்ணி ஏன் திறந்து ஒன்றுன்னு ஏன் கேட்கல? மாணிக்க தாக்கூர் இங்கே கேட்டார்ல, ஏன் ஒகேனக்கல் போய் அங்கே ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதானே? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இதுவரை தமிழ்நாட்டு நலன்னு எதனா ஒன்று பேசியிருப்பாரா அந்த மனிதர்? அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர். அப்போ முழுக்க முழுக்க சுயநலமான ஒரு அரசியல் தானே நீங்கள் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. இதில் எங்கே அது அங்கே அப்படி போயிடுது. மாநில அரசியல், சட்டமன்ற அரசியலில் சாங்கை போட்டு வைரல் பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு அதை வண்டி கட் பண்ணி அதை சமூக வலைதளத்தில் போட்டு அதை பொழுதுக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு அது வாழ்த்து சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம், பூரா பெய்டு. பீகாரில் இந்த மாடல் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழக தாவேக மாடலை பீகார் அரசு ஃபாலோ பண்ண போதும், ஆனால் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு சமூக ஊடகத்துலேருந்து அவரை பாராட்டி நீங்கள் போயின்னா உங்களுக்கு பணம் எப்படி போகுது பாருங்க. நான் வந்து எங்கே போகுதுன்னு தெரியல. இப்போ ஐயா புஷியானந்த் சொன்னார், வாடகை வாயின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பாராட்டி பேசுகிறாங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம், கையை இப்படிலாம் வச்சு பேசுகிறாங்களே, அவங்களாம் என்ன வாய்? அவங்களுக்கு நீங்கள் பட வாய்ப்பெல்லாம் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் என்ன வாய்? என்ன வாய் அது? எதனா மக்கள் பிரச்சனை பேசிச்சா அந்த வாய்? இப்போ மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லையா? வந்தாருல்ல உள்துறை அமைச்சர், மீனவர் பிரச்சனை பேசியிருக்கலாம்ல, ராமேஸ்வரம் பிரச்சனை பேசியிருக்கலாம்ல, கச்சத்தீவு பேசியிருக்கலாம்ல. அமித்ஷா கிட்ட பேசாமல் வேற யார்கிட்ட? அமிதாப் பச்சன் கிட்ட போய் பேசுவீங்களா? டிப்ளமாசி டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு கொடுக்குறீங்க போகும்போது பூங்கொத்தோட சேர்த்து. அதில் வந்து ஒரு இது அவர் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அமித்ஷா கால் மேலே கால் போடாமல் விஜய் அண்ணா கிட்ட பேசினார், மற்றவங்க கிட்டலாம் கால் மேலே கால் போட்டுருந்தார். அவர் கால் மேலே போட்டுக்குவார், தூக்கி தோல் மேலே போட்டுக்குவார். இதெல்லாமா ஒரு பந்தா? நீங்கள் என்ன அப்படியே அமித்ஷாவை எதிர்த்து பேசிட்டீங்க? அமித்ஷா மகன் ஜெய்ஷாக்கு எவ்வாறு பணம் வந்திருக்குதுன்னு நான் 10 வாட்டி பேசியிருப்பேன். நான் வெறும் பத்திரிகையாளர் தான், என்னால் கேட்க முடியுதுல்ல. மோடி அவர்களை பற்றி அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருப்பேன் நான் ஒரு பத்திரிகையாளராக, தொடர்ந்து பண்ணுவேன். இவர் பண்ணுவாரா? ஏன் பில்டப்பு கொடுக்குறீங்க? எவ்வளோ நாள் பில்டப்பு கொடுக்க போகிறீங்க? 100 நாள் தாண்டியுமா? ஒரு அளவு இல்லையா? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா பில்டப்புக்கு? பூரா பில்டப்பு. அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பில்டப் வந்து வாக்குவாதமாக மாறுது. அதனால் அவையே வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சித்தனமாக மாறி போச்சு. இல்லை, இதுக்கு முன்மாதிரி காட்ட வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லையா? இவங்க ஒன்று பேசுனா இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் வயசு கம்மிங்க. உதயநிதி ஸ்டாலின் படத்துலலாம் நடிச்சிருக்கிறாரு. இவர் அளவுக்கு டான்ஸ் ஆட தெரினாலும் அவர் வசதிக்கு எதுவும் ஆடுவார்ல, 4 ஸ்டெப்பு போடுவார்ல. 2 பேரும் வந்து இப்படி தான் பேசிக்கணும். சரி, முதலமைச்சர் பேசினால அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு ஆளாளுக்கு அமைச்சர்கள் பேசுகிறீங்க? என்ன அவ்வளோ பெரிய பதவியில் உட்காந்துட்டீங்களா? முதலமைச்சர் பதவின்றது என்ன? அது வந்து ஒரு பொறுப்பு. பதவின்றதை விட அது பொறுப்பு. அது பொறுப்பை பார்த்துக்கணும். எதிர்க்கட்சி தலைவருக்கு இவரே பேசிக்கிட்டா இந்த அளவுக்கு கருத்து மோதல் வராது. என்ன காரணம்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்னும் போது அது செட்டிலைட் ஆகும். இல்லையா இப்படி சொல்லிவிடுங்க, வேணும்ட்டே தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஏன்னா திமுக தாவேக்கான்றது ஃபிக்ஸ் ஆகி போச்சு. உதயநிதி வர்சஸ் விஜய் இந்த ஆட்டத்தை நாங்கள் 2 பேர் ஆட போகிறோம். இதனால் இதை வந்து சினிமா கூட்டம் மாதிரி தான் நாங்கள் இதை நடத்த போகிறோம். அப்படி எதுனா உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அதை விரும்ப மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் வந்து அவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுறது கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்குறார், மாமனாரை காணோம், அப்பாவை காணோம், இன்னும் இதெல்லாம் யார் ஆரம்பிச்சது? மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறவர் முதலமைச்சர், அவர் தானே இதெல்லாம் ஆரம்பித்தார்.
அப்பாவை காணோம். வெளியில் போயிட்டு அதை விட மோசமாக காட்டாங்களா? அப்பா நிறைய பேர் தெரியாமல் எங்கே இருக்கிறாங்க ஏதுன்னு தெரியாமல். இதெல்லாம் தேவையா? எதுக்கு வந்து ஒரு ஜெயிச்சாச்சு, முதலமைச்சர் ஆயாச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களை வந்து பாஸ் ஆக்கி 12வதுல உட்கார வச்சிட்டாங்க. 12வதுலேருந்து நீங்கள் எப்படி எல்கேஜி யூகேஜிக்கு இறங்கி இறங்கி ஓடி வருவீங்களா? 12வது பையனாக தானே நடந்துக்குவீங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி போய் குட்டி சோரெல்லாம் போய் உக்காந்து டீ கடையில எல்லாம் போய் சுற்றிக்கின்னு காலேஜ் முன்னாடி லேடிஸ் காலேஜ் முன்னாடிலாம் போய் நின்று இருப்பீங்களா? புரியணும். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மாறணும். அதுதான் வந்து தகுதி, அதுதான் வந்து ஒரு அடிப்படை. அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா, தகுதி இல்லாதவங்களுக்கு தகுதியான வாய்ப்பு கிடைக்குமோ அது தகுதியாக நடத்திக்க மாட்டாங்க, தெரியாது. அதுதான் அது. உங்களுக்கு வந்து இன்னொன்று, அது நீங்கள் உழைச்சி பெறல, மக்கள் கொடுத்தது. இந்த ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சராக்குனது யார்? நீங்கள் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி உழைச்சி பொதுமக்கள் அதை அங்கீகரித்து டிக்கெட்டு வாங்கி நடிகரானீங்க. ஆனால் அரசியலில் உங்களோட பங்களிப்பு என்ன? அரசியலுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பெருசாக? நீங்கள் நல்லது செய்வீங்கன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் போட்டாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை மக்களுக்கு காப்பாற்றணுமா, இல்லை உக்காந்து ஒவ்வொரு நாளும் வம்படி சண்டை கொழாடி சண்டை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்களா? என்ன சட்டமன்றம் மாதிரியா நடக்குது? அது கேலி கூத்து, கிண்டல், நையாண்டி, நக்கல், லொல்லு சபா மாதிரி நடந்துருக்குது. லொல்லு சபாவும் பாட்டுக்கு பாட்டு லலிதா ஜுவல்லரி அந்த பாடல் வரும் இல்லைங்களா, அதுவும் அந்த மாதிரி அந்தாக்சரி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது.